உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னாலே என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான 3 ஜாக்பாட் கிடைக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதுசாக வேறு ஜாக்பாட் வரணுமா? ஏற்கனவே பல ஜாக்பாட்டுகளை பார்த்தவங்க நீங்கள். அப்படியே பார்த்துட்டாலும் சார் இப்படி தான் சார் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிஷபராசி உசுப்பேத்தியே போன வருஷம் ஃபுல்லாக 2025 ஸ்பிரிச்சுவல் டாக்ஸை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க டான் ஆக போகிறீங்க, காசு வரப்போகுது, நகை வரப்போகுது, நான் முதற்கொண்டு சொன்னேன். உண்மைதான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கொடுக்கணும்னு இந்த கடவுள் என்ன ஆகிட்டார், இந்த குரு பகவான் வக்கரமாயிட்டார். ரொம்ப நாளாகவே ஆஃப்லைன்லேயே இருந்தார். இவங்கெல்லாம் ஒரு அதிகாரி மாதிரி, நம்ம இவங்களால் கேள்வியெலாம் கேட்க முடியாது, அவங்க நினச்சது தான் செய்வாங்க. வக்கர நிவர்த்தியே இப்போ மார்ச்சில் தான் அடைஞ்சோன்னு மாறிட்டார் இப்போது ஜூனில். ஓகே, பழைய கதை வேண்டாம். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது என்னென்னா விபரீத ராஜ யோகம்னு பேர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 8 குடையவன் உங்களுக்கு குரு பகவான். அவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம். தனமும் இன்பமும் பொருளும் புகழும் தங்கமாக தருகிறார். ஸோ இப்போ தங்கம் அந்த தங்கம் வேறு. இது குரு தரும் தங்கம். சார் தங்கம் வாங்குகிற நிலைமையிலையா இருக்குது? 15,000 ரூபா சொல்கிற அந்த கதையில் விடுங்க. அது நமக்கு தான் பெரிய காசு. குரு நினச்சாருன்னா அது சின்ன காசு. குரு வந்து என்ன பண்ணுறார், he is going to bless you in all the ways. 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை தருகிறார். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஃபினான்ஸில் பணத்தை சம்பாதிக்கும்பாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் மேலே இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான அமைப்பு. சின்ன சேமிப்புகள் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேமிப்பாக மாறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். 3ஆம் இடம் என்பது பிருந்தா முயற்சி. அப்போது ஒருத்தரை உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உனக்கு வீடு வண்டி வரும், வாசல் வரும், இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறதும் ஒன்று தான். உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு ஒரு வாரத்தில் சொல்கிறது ஒன்று தான். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றாலே போதுமே, நம்மளே ஜெயிச்சிருவோமே, நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்? அப்போது அந்த முயற்சிங்கிறதுக்கு இறைவன்னு அர்த்தம். இந்த முயற்சியை வெற்றி பெற வைக்கிறார். ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் சார், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா உலகமே என்னை திரும்பி பார்க்கும், அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும், இந்த மாதிரி வந்து டெல்லியில் அப்ரூவ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அரசாங்கம் அப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். லவ்ஸ் தான். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. இருக்கிற பொழப்பில் யார் சார் இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாருன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு காதல் வரும், கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக விரக்தி மனநிலையிலேயே எதுக்குன்னே தெரியாமல் ஒரு எதையோ இழந்தா போறியா இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் மாறி போய் அந்த இழந்த அந்த மைண்டெல்லாம் போய் நீங்கள் நார்மலாக ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போகிறீங்க. 7ஆம் இடம் என்பது ஃபாரின். அப்போது கனடா போகிறது, ஒன்டேரியா போகிறது, லண்டன் போகிறது போன்ற நல்ல ஜில் கண்ட்ரிஸாக, இதெல்லாம் குளிர் கண்ட்ரிஸ் எல்லாமே குரு பார்த்தாலே ஜில் கண்ட்ரிஸ் தான். அப்போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்னு பேர். அப்போது நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் கூட சேர்றோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. நம்ம ஒரு வேகத்தில் ஓடுறோம், அவர் ஒரு வைபிள் இருக்காருன்னா ஓட்ட முடியாது. ஸோ அப்போ 2 பேரும் ஒரு வைபிள் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நண்பர்களை, உயர்ந்த நண்பர்களை பார்ப்பீங்க. அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார்.
9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டு, இந்த இன்ட்ரோடே, அதே மாதிரி காலையில் போட்டால் சாயந்தரம் அந்த வேல்யூ ஏறுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரப்போகுது. அதே மாதிரி குரு பகவான் 11 பார்க்குறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம். ஏற்கனவே அங்கே லாப சனி உட்காந்துருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11 உட்காந்துருக்கார். 11 உட்காந்து 11 12 1 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை வரப்போகுது. யார் பண்ணுறாங்களோ இல்லையோ சனி பண்ணுவார். காரணம் சனி சொன்னா செய்வார். ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிக பிரம்மாண்டமான அமைப்பு. ஆஃப்டர் திஸ் டிசம்பர் அப்பாவோட உடல்நிலை மட்டும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதம். இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டா சிறப்பா இருக்கும்? ஒரே ஒரு வழிபாடு தான். ராகுவுக்கு இவங்க பிரீத்தி பண்ணிக்கணும். திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும், திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும். ராகுவை வழிபட இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மற்றபடி மிக பிரம்மாண்டமான அமைப்பாக இருக்கிறது. 100க்கு தாராளமாக 97 மார்க் தரலாம். சூப்பராக. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும்,
அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு நிகழக்கூடிய பராபவ தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அற்புதமான ஆண்டு, பேரை பார்க்க பராபவ ஆண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் யார் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளி சுக்கிர வேந்தேங்கிறாங்க. அவர் தான் இவர்களுக்கு முக்கியமான கிரகம், ராசிக்கு அதிபதியான கிரகம். இந்த ஆண்டு ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தங்கம் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 12 ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கிடணும். வெள்ளி விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஃபாரின் போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதில் மிக முக்கியமாக பல ரிஷபராசிக்காரங்க இப்போ என்ன வாகனம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, கார் பயன்படுத்துகிறீங்களோ அதை மாற்றுவீங்க, அந்த யோகமும் உண்டு. சிலருக்கு, சார் நான் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கு, நான் திருப்தியாக தான் வேலை செய்கிறேன், ஆனால் என் கம்பெனி தொடர்ச்சியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது, நான் வேறு வேலை மாறலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை நீங்கள் மாறுங்க, கிரகம் துணையாக இருக்குது, வேறு வேலை கிடைக்கும். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்கார். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் மிக கவனமாக வரன் பார்க்கணும். நல்ல கணவர் அமைவதில் பலருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை, உங்கள் களத்திர ஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால பெண்களே உஷார். உங்களுக்கு அமையக்கூடிய திருமண வரனை பற்றி அவங்களுடைய பேக்ரவுண்டு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடாதீங்க, அதில் சில சிக்கல் இருக்கலாம். அதே நேரத்தில் விவாகரத்து விரும்பக்கூடிய பெண்களுக்கு விவாகரத்து கூடும். திருமணம் விரும்புகிறவங்களுக்கு திருமணம். பல பெண்கள் விவாகரத்து முடிவுகளை ரிஷபராசி பெண்கள் இந்த ஆண்டு துணிந்து எடுப்பார்கள். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காருங்கிறது பொதுவாக சகோதரர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். சொத்து சம்பந்தமாக உங்கள் சகோதரர், இளைய சகோதரரோ மூத்த சகோதரருடையோ சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக எச்சரிக்கையா இருங்க. சொத்து பத்திரங்கள், இரட்டை பத்திரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, டபுள் டாக்குமெண்ட்ஸுங்கிறாங்க பாருங்க, இந்த டபுள் டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம், சொத்து விஷயத்தில் வில்லங்கம், சகோதரர்களோட பிரச்சனை, யாருடையாவது சொத்து சம்பந்தமான அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். 3ல் குரு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வேறு சனியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு பத்திரத்தையும் படித்து பார்க்காம எதுலையும் கையெழுத்து போடவும் கூடாது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விவகாரம், வில்லங்கம், வீடு தேடி வராமல் கவனமாக இருந்துக்கிடணும். நல்ல தனப்பிராப்தி கிடைக்கும். 2ல் குருவம் இருந்து வருடம் துவங்குவதனால் நல்ல தனப்பிராப்தி. அதே மாதிரி தேக ஆரோக்கியம்தாங்க முக்கியம். உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் வெல்லலாம். ஆனால் ஆரோக்கியம் அதுதான் முக்கியம். அந்த தேக ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்கு. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். சில பேர் சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியூர், வெளிநாடு இந்த பயணங்களை மேற்கொள்வார்கள். அதை போல 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும்.
அதாவது நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா தாயுடைய உறவு தான். அதனால தான் ராமபுரானை பாராட்டுவதை விட ராமபுரானுடைய தாயை சொல்லித்தான் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ராமனை புகழறாங்க. கோசலையுடைய மடியில் பிறந்தவனேன்னு. தாய் தான் உலகத்தில் முக்கியம். அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்கள் வீடுகளில் கிழக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் வாஸ்து கோளாறுகள் தென்படும். ரிஷபராசிக்காரங்க வீடுகளில் கிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் வாஸ்து கோளாறுகள் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். எளிமையாக அழகாக நிவர்த்தி பண்ணிடலாம். அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை போனால் போகிறோம். இதுக்காக வாஸ்து சொல்லி பெரிய செலவுகள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடத்தை போய் இப்படி வாஸ்து குறை இருக்கே, எனக்கு எப்படி நிவர்த்தி பண்ணு கேட்டிங்கன்னா வழி சொல்லிடுவாங்க. அதே போல் வியாபார பெருமக்களுக்கு இந்த ஆண்டு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. இது வரைக்கும் பாருங்க, எனக்கு சரியான பணியாளர்களே கிடைக்கலைன்னவங்க இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. சுகர் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கண்களில் பிரச்சனையும் சிலருக்கு இருக்கக்கூடும். ஸோ உடல் நலத்தை பாருங்கள். எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய ஆண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய பெரிய வல்லமை வேணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அந்த கிருஷ்ணருக்கு நீங்கள் வழிபாடு செய்வது, அவரை ஆராதிப்பது, ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை, வெற்றியை இந்த ஆண்டு கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும், எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே
எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து ரிஷபத்தினோட வாழ்க்கையிலையும் வசந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே நல்லா இருக்கவங்க அப்படின்னா நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான். ஆப்வியஸ்லி ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருக்காங்க. காலப்புருஷனுக்கு 2ஆம் பாவமாக இருந்தாலும் நல்ல பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரிஷபத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல தீர்க்கமாக சம்பாதிப்பாங்க. 24 hours 365 நாளும் வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லலாம். அதுக்கும் மேலே ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, லவ்வபிளாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க, எத்தனையோ இருப்பாங்க. அதுக்கும் மேலே அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. இவ்வளோ இருந்தாலும் ரிஷப வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஏறக்குறைய இது 17th year ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் நல்லா இருக்காங்களா அப்படின்னா பெரிய அளவுக்கு நல்லா இல்லை. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு அப்படின்றது இல்லவே இல்லை. அந்த உண்மையான அன்பை பேஸ் பண்ணி இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா எப்படி? சரி, இந்த காலகட்டம் அந்த உண்மையான அன்பு, லவ், ரொமான்ஸ் இதெல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்றத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான காலகட்டம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, உங்களுக்குன்னு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான டவுட்டோ வேண்டாம். பொதுவாக வந்து பாருங்கள், எந்த ராசி ஆண்களாக இருந்தாலும் நம்ம ஆண்களுக்கு பெருசாக இன்சிஸ்ட் பண்ணணுன்ற நெசசிட்டியே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேலை அப்படின்றது செய்வாங்க. ஆனால் ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட்டாக ஆக்கப்பூர்வமான அறிவு, திறமை, அதீத புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. திருமணமான பின்னாடி எங்கள் கணவர் வீட்டில் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேடம், அதனால் நான் போகல. குழந்தை பெற்ற முன்னாடி குழந்தையை பார்த்துக்கணும், அதனால் நான் போகல. இப்படி மற்றவங்களுக்காக தன்னை தியாகம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு சிலர் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லையம்மா, படிப்பே இல்லை அப்படின்னாலும், எந்த காரணத்தினால நீங்கள் வேலைக்கு போகாமல் ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் திருப்பி உங்களுக்காக மீண்டும் நான் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள்மா. சனி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா. லாபஸ்தானத்தில் சனி, 11ஆம் பாவம் உபஜயஸ்தானத்தில் சனி. எவ்வளோ தூரம் ஓடுறையோ அவ்வளோ நீ உன்னோட டெஸ்டினி அடைஞ்சிடுவே அப்படின்னு சொல்லலாம். நீ எவ்வளோ வேணால் நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதுக்கான பலன் எல்லளவும் நான் வந்து மிச்சம் சொச்சம் வைக்காமல் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற பொசிஷனில் சனி இருக்கான். இது வந்து பெருத்த ஒரு ப்ராஃபிட்டு, பெருத்த ஒரு ப்ளஸ் அப்படின்லாம். இது மட்டும் தானா? அதுக்கும் மேலே வெறும் சனியை வச்சு மட்டும் நான் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா கிடையாதும்மா. ராகு 10ஆம் பாவம், அது வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானத்தில் ராகு. தொழில் ஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ் என்ன பண்ணுமா? 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்கே ராகு கொடுப்பானா சாலிடாக கொடுத்துருவான். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச தொழில் நான் சொல்கிறேன். ஒரு வைத்தியம் தொழில் பார்க்குறீங்க. டாக்டர், குவாலிஃபைட் டாக்டர், நல்ல எஃபிகசி இருக்குது, நல்ல டயக்னோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கிராமத்தில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. சில 100 மக்களுக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ 10ல் ராகு, 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு 10ல் இருக்காமா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பல லட்சம் மக்களுக்கு நீங்கள் தெரிய வருவீங்க. ஒரு தொழில் அப்படின்னு பண்ணணும் தானே. பிளானட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னா எந்த விதத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க? ஏதோ ஒரு அவுட்லெட் அப்படின்றது, இன்லெட் அப்படின்றது வேணும் இல்லையா? ஆக நீங்கள் ஒரு தொழில் அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ராகு செய்வான். ராகு ராட்சஸ் கொடுத்துட்டு மறந்துடுவான். அதனால் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. அப்போ பிரம்மாண்டம், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். பொதுவாக யாராவது ஒருத்தவங்க திடீர்னு பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னும் போது 4 பேரோட பார்வைன்றது இருக்கும். ஆனால் ரிஷபம் திடீர்னு பெரிய ஆள் ஆகுது அப்படின்னா 4000 பேரோட பார்வை ரிஷபத்து மேலே இருக்கும். ரிஷபம் இன்பில்ட்டாகவே மற்றவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? திடீர்னு ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்கப்பா. திடீர்னு சோஷியல் மீடியாவில் நம்ம பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிறதுக்கான காலகட்டம். அப்போ உங்களோட வேலையில் நீங்கள் ரொம்ப சின்சியராக எடுங்க. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். இது குருனோட பார்வை இல்லாததுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்போது ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்க தானே செய்யும். ஓடுங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உண்டு. ஆனால் என்ன, அது அம்மானோட ஸ்தானமும் அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், உங்கள் அம்மானோட ஆரோக்கியத்துலையும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் குரு. இழந்த சொந்தம் ஒன்று இப்போ வந்து உறவாடிட்டுருக்கு இல்லைங்களா? புதுசாக ஒரு சொந்தம் நிறைய ரிஷபராசி அன்பர்களோட வாழ்க்கையில் வந்திருக்கு. எது இருந்தாலும் பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். 6ஆம் மாதம் வரைக்கும் வாக்கு கொடுத்தோம் நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் பாவத்தில் குரு பகவான். என்னுடைய தைரிய ஸ்தானத்தில் குரு, முயற்சி ஸ்தானத்தில் குரு,
அப்போ என்ன ஆகும், உங்களோட எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கே இயற்கையாகவே இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான திறமை, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, விடாமுயற்சி அத்தனையும் நிறைஞ்சவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். ஆக உங்களுக்கு என்னம்மா ஸ்தான பலம் பெருசாக இல்லையம்மா, அப்படி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சுக்கிரன்மா. குரு நமக்கு நட்பு கிரகமே கிடையாது, பகை கிரகம். அப்போ பகை கிரகம் 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருந்தால் பெருசாக தப்பு இல்லை. அதுக்கும் மேலே அவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக 3ஆம் பாவத்தில் இருக்க குரு உங்களோட முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா படிதமாகுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை 7, 9, 11 கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பா கூட உறவு முறை, நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும். இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குமா. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது கைகூடி வரும். இப்படி நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு நாங்கள் ஒன்று சொல்லதாமா செய்வோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாக ரிஷபம் இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற பேச்சே ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. நான் எனக்கு 60 வயசு ஆச்சேம்மா, 65 வயசு ஆயிடுச்சேம்மா அப்படின்ற ரிஷபமாக இருந்தாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு விஷயம், கையில் காசு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கையில் இருக்க காசை பேக்கப்பும் பண்ணிக்கோங்க. வழிபாடு அப்படின்னும் போது அன்புனால் ஏமாறக்கூடியவங்க நம்ம. அப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணோம், எப்பயுமே அம்பிகையை வழிபாடு பண்ணோம். அப்போ நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு கிட்ட வரவங்க கூட அப்படியே பயந்து விலக்கி போயிடுவாங்க. அம்பிகையில் என்னம்மா வழிபாடு பண்ணலாம், அம்பிகைக்கு எத்தனையோ பதிகங்கள் இருக்க தான் செய்து. முக்கியமாக வந்து பாருங்கள், அபிராமி அந்தாதி 100 பாடல் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா அதீத நற்பயன்களை நம்மளுக்கு தருமா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிம்மா, எங்களுக்கு மார்க் போடுறீங்க, பர்சன்டேஜ்னால் எவ்வளோம்மா கொடுப்பீங்க? 99.9 கொடுப்போம்மா. ஓடுங்கம்மா, சக்ஸஸ் ஆவீங்க, எந்தவித டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும். யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை. நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம். புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும். புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல,
இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு துடுக்கான ஒரு மனநிலை உடையவர்கள். அதாவது எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியாகவும் ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வேலை நுணுக்கங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் எப்போதுமே தன்னுடைய கூட பிறந்தவர்கள் மீது, அதாவது உடன் பிறந்தவர்களின் மீது அதிகப்படியான ஒரு பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு சேஞ்சஸ், அதாவது முதல்ல ஒரு இடம் மாற்றம். ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடி இடமாற்றம் செய்தவர்களுக்கு நிறைய ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மிகுந்த ஒரு மாற்றத்தையும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த கடன் பிரச்சனைகளை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு உண்டான நலன்ல ரொம்ப அக்கறை காட்டி அதன் மூலமாக நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்து தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல அதற்குண்டான சில எண்ணங்கள்னால உங்களுடைய சுய வாழ்க்கை ஆகப்பட்டது, உங்களுடைய சொந்த குடும்பம் ஆகப்பட்டது, அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இந்த மாதிரியான சில உறவுகள் ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு 5 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறொரு பணியிடம் மாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வேலையிலிருந்து விஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி ஓய்வு அப்படின்றத பெற்றிருப்பாங்க. அந்த பணி ஓய்வின் மூலமாக நிறைய மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க. தன்னால இந்த மாதிரி ஆகி போயிடுச்சே, நம்ம இந்த ஓய்வை பெறாம இருந்திருக்கலாமோ, ஏதோ ஒரு மனக்கவலைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த பணி ஓய்வு அடைந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு மன நெருக்கடிகளை கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் இவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஏமாற்றங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, இல்ல ஒரு வரன் பாக்குறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு ஆர்வம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா தனக்கான வாழ்க்கை துணை அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி இருக்க போறாங்க, நம்மளோட எப்படி சேர்ந்து வாழ்வாங்க, அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்படியான அதிகப்படியான ஒரு கேள்விகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். தனக்கான வாழ்க்கை துணை இப்படித்தான் அமையணும், அவர்கள் நமக்காக இவ்வளவு எல்லாம் செய்யணும், நம்ம அவர்களுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தத இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக நிறைய ஒரு தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய பிரச்சனைகள், ஒரு ஏமாற்றங்கள், கடைசி வரைக்கும் நெருங்கி வரக்கூடிய டயத்துல வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போறது, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த
எதிர்பார்ப்புகள்ல மிக தோல்விகள் இருந்ததுனால அந்த இடத்துல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள், நமக்கு இனிமே திருமணமே வேண்டாம், திருமணம் செய்து நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம அவமானப்படுறதுக்கு நம்ம சிங்கிளா இருக்கிறதே நல்லது அப்படின்றதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தோன்றிருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல, இந்த பராபவ வருடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது முக்கியமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாழ்க்கை மாற்றங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும், என்னைக்கு நீங்க ஒரு திருமண உறவுக்குள்ள உள்ள போறீங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு பொருளாதார வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா கடந்த 2 வருடங்களாக வெறும் அவமானங்களை மட்டுமே சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு தேவையான ஒரு மரியாதை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அங்க இருந்து சம்பாதிச்சு இங்க லோன் வாங்கி இங்க ஒரு வீடோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கும்போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதனால சில கடன் தொல்லைகள்னால பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து, இந்த பராபவ வருடத்திலிருந்து, ஏன்னா 40வது வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. அந்த எண்கள்னால, அது 4னாலே ராகு தான். ராகு அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபாரமான வளர்ச்சின்னு இருக்கும். அதே சமயத்துல ஒரு ரீதி, அதாவது இல்லீகலான சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் ரொம்ப கான்பிடென்டா உங்களுடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. அதே சமயம் உங்களுக்கு அந்த இல்லீகலான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான சில முயற்சிகளை செய்யணும். நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாதிரியான சில மறைமுக பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளிவருவதற்குண்டான சில முயற்சிகள்ல இந்த ஆண்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது இருக்கும். இந்த ஆண்டுல பெண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ரிஷபராசி பெண்கள் உங்களுடைய வேலையில ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளும், அடுத்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களும், உங்களுக்கு நினைத்த மாதிரியான வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.